வணக்கம். திங்கக்கிழமை அப்படின்னோடனே இந்த திங்கக்கிழமையிலிருந்து இந்த வாரம் தொடங்குது. இந்த தொடங்குகிற வாரத்தை நம்ம எப்படி தொடங்குகிறோம் அதை நம்ம யோசிப்போம். அலுவலகம் போகிறப்பையோ, பள்ளிக்கூடம் போகிறப்பையோ, அல்லது நம்ம உடல் உழைப்புக்கான வேலைக்கு போகிறப்பையோ, மற்ற எந்த ஒரு நிகழ்வுக்கு போகிறப்பையோ நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக்கணும். முதல்ல அது வேணும். நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக்கிறது எப்படி? அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன வழின்னா, இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், சில மந்திரங்களை சொல்லிட்டா நமக்கு ஒரு பலம் வந்த மாதிரி ஆயிரும். இன்றைக்கி இதை சொல்லிட்டோம், இன்றைக்கி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. சில பேர் சின்ன சின்ன சகுனங்கள் பார்ப்பாங்க. சரி, இன்றைக்கி போகிறப்ப இது நல்லாயிருக்கு. நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க யாராவது திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அந்த குரலே ஒரு உற்சாகத்தை தரும். இப்போ நானே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திடீர்னு கமல் சார் எனக்கு ஃபோனில் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த நாள் ஒரு உற்சாகமான நாள் மாதிரி தோணும். ஏன்னா 1000 வேலைகளுக்கு நடுவுலையும் கூட, 1000 சிந்தனைகள், 1000 பணிகளுக்கு நடுவுலையும் கூட, கோடிக்கணக்கான பேர்கள் அவருக்கு தெரிந்தவர்களாக இருந்தபோதும் கூட நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாரு அப்படின்னா உடனே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் பீரிட்டு எழுகிற மாதிரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, சில நேரங்களில் மனச்சோர்வுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். மனித வாழ்க்கை தானே, எதுக்காகன்னு தெரியாது. காலையில் கண்ட கனவு தொடங்கி, நேற்று நடந்த சம்பவம் தொடங்கி, போன வாரத்தில் ஏற்பட்ட அவமானம் தொடங்கி, எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சோர்வடைய செய்யலாம். அதெல்லாம் மாற்றிக்கலாம். இன்னும் கூட பார்க்கலாம், சில பேர் சாதாரணமாக பஸ்ஸில் நடத்துனர்கிட்ட அந்த டிக்கெட் பாக்கி வாங்குறத சின்ன பிரச்சனையை இது பண்ணிவிட்டு அவரோட சண்டை போட்டுட்டு இன்றைக்கி நேரமே சரியில்லைங்க, காலையில் அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் இருப்பார். நம்ம சில சமயம் என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் கொஞ்சம் வேகமாக பேசிடுவார், நம்ம கொஞ்சம் வேகமாக பேசிடுவோம். அன்றைக்கி அது சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன பாருங்கள் இப்படி ஆகி போச்சே. எவ்வளவோ படங்களை விட்டுருப்போம். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாங்க. ஏன்னா அது வந்தவுடனே என்ன செய்யணும் அப்படின்னா அதை சாதாரணமாக்கிட்டு போயிடணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். புத்தர் ஒரு ஊருக்குள்ளே போகிறார். அப்போ அவர் எல்லோரும் வரவேற்கிறாங்க. அப்புறம் அவர் விடைபெறதுக்கு பிறப்பிட்டு இந்த பக்கம் போகிறதுக்கு கிளம்புறாரு. அந்த பக்கம் போகாதீங்கிறாங்க. ஏன்னு கேட்குறாரு. அங்கே ஒரு கொடியவன் இருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் உங்களை தீய வார்த்தைகளால் திட்டிக்கிட்டே இருப்பான் உங்களை பார்க்காமலே. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தீமை செஞ்சிடுவான், தீய வார்த்தைகள் திட்டுவான், வேண்டாம், திட்டினா திட்டிட்டு போகிறான் அப்படின்ட்டு போகிறார். அதே மாதிரி அவன் அவரை வழிமறித்து மிக கடுமையான இழி சொற்களை அவர் மேலே பிரயோகிக்கிறான், வைகிறான், திட்டுறான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கார் புத்தர். அப்புறம் அவன் என்னடா இவர் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காருன்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் போயிடுறான். போன உடனே அந்த ஊர் மக்கள் ஓடி வந்து, நாங்கள் தான் சொன்னமே, நீங்கள் ஏன் திருப்பி இப்படி வந்தீங்க, இந்த பாருங்கள், உங்களை அவன் திட்டினது எங்களுக்கு கவலையாக இருக்குங்க. அதுக்கு புத்தர் சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு பழங்கள்லாம் கொண்டு வந்தீங்கல்ல, ஆமாம், நான் அதை எடுத்துக்கலன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே போல் தான் அவன் என்னை திட்டினான் இல்லையா, அந்த சொற்கள், அதை நான் எடுத்துக்கல அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான்னு தானே அர்த்தம். கேட்டவுடனே மக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படியான ஒரு பெரிய மன வலிமை, எப்படியான ஒரு நிலை, இதைத்தான் நம்ம பெறணும். நமக்கு வேண்டிய பொருள்கள் வேணான்னு சொல்லி நம்ம தவிர்த்தோம்னா எப்படி அந்த பொருள்கள் வேணாம்னு போயிடுதோ அதுபோல் அந்த சொற்களும் வேணாம்னு போட்டோம் அப்படிங்கிறோம். இதான் உண்மை. சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னா, பிறருடைய வரலாற்றிலிருந்து நம்ம அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் படித்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை உலகத்துக்கு அறிவித்தது. லெனின் அவர்கள் அதிபராக இருந்தார். அப்படி அவர் அதிபராக இருந்தபோது அவருடைய அந்த பாணியே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை முடி திருத்துற கடைக்கு போனப்போ அங்கே பெரிய வரிசை நின்றுட்டு இருந்ததா. இவரும் போய் கடைசியில் நின்றுருக்காரு. அங்கே இருந்தவங்கெல்லாம் வழி விட்டு நீங்கள் போய் முன்னாடி பண்ணிட்டு போங்களேன், உங்களுக்கு 1000 வேலை இருக்குதுன்னு. அதனால் பரவாயில்ல, எல்லோரும் வேலையை உள்ளவங்க தான், நான் நிற்கிறேன் அப்படின்னாராம். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போயிருக்காரு. பேசிட்டு அங்கே இருக்க மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. வானம் என்ன நிறமாக இருக்கும், வானம் ஸ்கை என்ன நிறமாக இருக்கும்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. சிவப்பு எப்படின்னு கேட்டார். மாலையில் பார்த்தேன் சூரியன் மறையிறப்ப, காலையில் பார்த்தேன் சூரியன் வர்றப்ப, ப்ளூ ஸ்கை நான் பார்த்தேன், இப்படி பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க.
ஒரே ஒரு பையன் மட்டும் கருப்பு வானம் அப்படிதான். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை மழை பெய்யறது சொல்கிறானான்னு நினச்சிட்டு வானம் கருப்பாவா இருக்கும் அப்படின்னு கேட்டார். கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டார். எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு அந்த பையன் கேட்டான். நான் வரேனே அப்படின்னோடனே அந்த கூட இருக்க அதிகாரிகள்லாம் தடுத்தாங்க. அதெல்லாம் வேண்டான்னு. இல்லை பரவாயில்ல போவோம். அந்த பையன் அவரை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப நிறைய குடிசைகள் நிறைஞ்ச பகுதி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஆலைகள் இருக்குது. இப்போ இந்த பையனுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் போகணும், தவந்து போகணும். சின்ன வீடு, கூரை, அதுக்குள்ளே போயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. போன உடனே ஏன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன்னார். அவன் என்ன பண்ணால் அந்த வீட்டில் அந்த மூங்கில் குச்சியில் வச்சு ஜன்னல் வச்சுருந்தாங்க. அதில் சின்ன ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்க. அதை விளக்குனான். இந்த பாருங்க அப்படின்னு காமிச்சான். அங்கேருந்து ஆகாயத்தை பார்த்தா பெரும் பெரும் ஆலைகளுடைய கரும் புகையின் காரணமாக ஆகாயத்தினுடைய நீல நிறமோ சூரியனுடைய ஒளிக்கதிர்களோ வராமல் கரும்புகையாக மேகம் தெரிந்தது. உடனே பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த சின்ன வயதில் இந்த பையன் எவ்வளோ அழகாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த பையனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் நிற்கிறான். அவனை அப்படி அணைச்சிக்கிறார். நீங்கள் அந்த ரஷ்ய படங்களில் பார்த்துருக்கலாம். அந்த சின்ன குழந்தையும் லெனினும் இப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரியான படம். பிற்காலத்தில் ரஷ்யாவினுடைய அந்த லோகோவை உருவாக்குனதே அந்த பையன்தான் அப்படின்னு ஒரு இதை நான் இப்போ வரலாற்றில் படிச்சிருக்கேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த குழந்தையினுடைய வார்த்தையை கூட ஏற்றுக்கொண்டு அதை மாற்றக்காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்ட ஒரு அதிபரை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அதனால தான் அவர் மக்கள் தலைவராக கருதப்படுகிறார். நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முதல்ல ரஷ்யாவுக்கு போயிருந்தப்ப பீட்டர்ஸ்பர்க், மாஸ்கோ ரெண்டுக்குமே போயிருந்தேன். அங்கே லெனினுடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பூமிக்கு அடியில் போகணும். நம்ம போனால் எல்லோரும் வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. போகிற போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுங்க, அவர் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க. அந்த லைட் வெளிச்சம் மற்றவையும் அவர் அப்படி வச்சுருக்குறாங்க. அந்த முகமும் உடம்பும் பார்த்தா இந்த ஒரு 10 நிமிஷத்தில் எந்திரிச்சிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே நம்முடைய அலைபேசியினுடைய இதை கூட அணைக்க சொல்லிடுறாங்க. நம்ம அமைதியாக போய் பார்த்துட்டு மரியாதை செலுத்திட்டு வர்றோம். கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்குற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காதுன்னு இடதுசாரி சிந்தனையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில் சொல்லி எம்ஜிஆர் பாடினார்னு சொன்னால், கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இந்த சிந்தனைக்கெல்லாம் காரணமான அந்த மனிதர் அங்கே துயில் கொண்டிருந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நினச்சி வச்சுக்கோங்க, உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்களும் இந்த பூமியில் தோன்றத்தான் செய்கிறார்கள். அவர்களைப் போல் வர வேண்டும் என்ற சிந்தனையை நாம் மனதில் விதைத்து கொண்டால் எதையும் சாதித்து காட்டலாம். சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு பாட்டின் மூலமாக, ஒரு பேச்சின் மூலமாக, ஒரு எழுத்தின் மூலமாக, ஒரு காட்சியின் மூலமாக கூட நமக்கு கிடைக்கலாம். கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அறிவையும் பார்வையையும் எதனையும் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.